பாருங்க, இப்போ நான் வந்து சவுதியில் இருக்கிறேன். வந்து இப்போ 6 மாதம். எனக்கு இந்த வீட்டில் வந்ததுலேருந்து ஷாம்போ வாங்கி கொடுக்குறேன்ல. இப்போ இந்த மாதம் தான் சத்தம் போட்டு வாங்கி கொடுக்குறாங்க. வந்து 2 யூனிஃபார்ம் மட்டும்தான். ஆனாலும் நான் வந்து சம்பாதிக்கிறதுக்கு நான் நோன்புக்கு 3ஆம் மாதம் நான் இவக்கிட்ட சொன்னேன், சண்டை போட்டேன். நான் ஆஃபீஸுக்கு கால் பண்ணிவிட்டு நான் ஆஃபீஸுக்கு போகிறேன். நோன்பு மாதம் அப்போ நான் வச்சு நோன்பு மாதம் நம்ம பாவம் செய்யக்கூடாது, நம்ம சம்பாதிக்க வந்தோம், எப்படி சரி கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த பாருங்கள். இப்போயும் நான் சிம்மு போட்டு தான் பாவிக்கிறேன். வைஃபை எனக்கு இல்லை, சரிங்களா? அந்த சிம்மு போட்டால் அந்த டேட்டா போட்டால் ஒரு 10 நாளைக்கு தான். அந்த ஃபோனை பாவிக்கிறதே ஒரு அவசரத்துக்கு நம்மளுக்கு யூஸ் பண்ணா இருக்கும். ஒரு ஏஜென்சி கால் பண்ணுறதுக்கோ எதுக்கு. இது வரைக்கும் எனக்கு எம்பேசினா என்னன்னு தெரியாது. சத்தியமாக நான் வந்திருக்கேன் இப்போ 10 வருஷம். எம்பேசிங்கிறது என்னான்னு தெரியாது எனக்கு. நானும் வெளிநாட்டில் எல்லா இடத்துலையும் இருந்திருக்கிறேன். 10 வருஷம் வந்திருக்கேன். ஆனால் நான் தனி கையில் உழைச்சி நான் வாங்கினேன். ஒரு பைக் எடுத்துருக்கேன், டிவியில் எடுத்துருக்கிறேன், நிறைய உதவி செஞ்சுருக்கிறேன். நான் தனி இன்றைக்கி எனக்கு சாப்பிட்டியான்னு கேட்குறதுக்கு ஒன்று அது இல்லாமல் நான் வாழ்கிறேன். ஆனால் நான் மூளையை பாவிச்சது வந்து இந்த 4 செவரு உள்ளுக்கு. இங்கே வெளிநாட்டில் வந்து காலை வைக்கிறோம் என்னத்துக்கு? வேலைக்கு. இந்த யூனிஃபார்மை மாற்றோம். நம்ம கொடுக்குற சம்பளத்துக்கு அந்த யூனிஃபார்முக்கு மறுவாதியை கொடுத்து நம்ம வேலை செய்யணும். நம்ம என்னை பொறுத்தவரை நான் வந்து இந்த ஃபோனு பார்க்குறது இல்லை. என் வேலையை உண்டு, என் வேலையை முடித்தேன் நான் போன கையில் தொடுவேன். சில நேரம் என் வீட்டுக்கு வரைக்கும் கோல் அடிப்பா, போனேன் எங்களுக்கு. அப்போ நான் சொல்ல மேசையில் கிடக்கு. நான் வந்து பயப்பட மாட்டேன். என் வேலை கரெக்டாக இருக்குது, நீ கரெக்டாக இருக்கிறேன், நான் பயப்படணும்னு அவசியம் இல்லை. இதை வரைக்கும் எனக்கு பல விஷயம்னா பல வீடுங்க சரியில்லாமல் வீடு மாறி நானாக ஏஜென்சிக்கு கழிச்சு நானாக சால்வ் பண்ணியிருக்கிறேன். எம்பேசி கதைக்கவா அவங்க கதைக்கவா இல்லை, நானாக சால்வ் பண்ணியிருக்கேன். இந்த வீட்டில் வந்து கூட வந்த புதுசில் பிரச்சனை நான் சொன்ன இஷ்டமாக நீ வச்சுக்கோ, கஷ்டமாக நான் அனுப்பி விடு. எனக்கு பல வீடு இருக்குது வேலை செய்கிறதுக்கு, என்னால் முடியும், தெரியுமா? அந்த மாதிரி நம்ம நேர்மையாக நம்ம வேலை உண்டு நேர்மையாக இருந்தோம்னு சொன்னால் யாராலையும் நம்மளை அசைக்க முடியாது. நம்ம போன்லேயும் அங்கேயும் இங்கேயும் இருந்தேன்னு சொன்னால் அவங்க சம்பளம் கொடுக்குறவங்க நம்மளை தண்டிக்க தான் செய்வாங்க. ஒன்று தைரியம் செஞ்சு எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன், இங்கே வெளிநாட்டில் வந்து வெளியே மட்டும் பாயாயிங்க. உயிரே போனால் போயிட்டு போகுது வீட்டுக்கே, சரிங்களா? ஒரு ஏஜென்சி கதைங்க. நீங்கள் எந்த ஏஜென்சிக்கு வந்தீங்களோ கலைங்க, பேசுங்க, நம்மளால் சாதிக்க முடியும். வெளியே மட்டும் தைரியம் செஞ்சு பாஞ்சி உயிரை விட்டுறாங்க. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். நம்ம பொண்ணுங்க பெரிய அநியாயம் பண்ணுறது, இந்த மூளையை காட்டையும் மூஞ்சியை காட்டையும் அது